ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவங்கள் அல்லது அவர் சொல்லிய வார்த்தைகள், இந்த இரண்டு காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ராஜ்யத்தை குறித்து பல நாட்கள் பார்த்தோம். கடந்த எபிசோடில் இந்த ராஜ்யத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதாவது சாண்ட்விச் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறாரு, மீண்டும் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. அப்போது இந்த சாண்ட்விச்சில் நடுவில் இருக்கக்கூடிய கீ திங் இதுதான் மற்ற ரெண்டு பகுதிக்கும் ஒரு தொடர்பாக இருக்கிறதுனால அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்று வரும்பொழுது அநேக காரியங்களை உணர்ச்சி வசப்படுதலுக்கு ஏற்ற காரியங்களாகவே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லது இன்னும் சொல்லப்போனால் பல கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே ஏதோ ஒரு பவர், அது ஒரு வல்லமை அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், திருத்துவத்தின் மூன்றாவது நபர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் சபைகளில் அதிகமாக எம்பசைஸ் பண்ணப்படுகிறது இந்த வல்லமை அல்லது வரங்கள், அதைத்தான் எம்பசைஸ் பண்ணப்படுகிறது தவிர இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற நபருக்கு, திருத்துவத்தின் மூன்றாவது நபருக்கு உண்டான செயல்பாடுகள் என்ன, அவருடைய ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறதையே நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த பகுதியிலேருந்து திருப்பியும் போன எபிசோடில் நான் என்ன சொன்னனோ அதை தொடர்ந்து இன்றைக்கி அதே காரியத்தை சொல்லலாம்னு ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு வசனம் வருது. அந்த பகுதியை வாசித்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அநேக திருஷ்டாந்தங்களின் மூலமாக தான் உயிரோடு இருக்கிறதை நிரூபிக்கும் பொழுது ராஜ்யத்தை குறித்தும் பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பேசுகிறாரு. ஆப்வியஸாக அந்த 8வது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பலன் அடைந்து அதுக்கு கீழே கடைசியாக வருவது சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டையும் கவனித்தோம் அப்படின்னா சாட்சிகளாக இருப்பதற்கு ஒரு பெரிய பலன் தேவைப்படுது. ஏன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பலன் அடைந்து இங்கெங்கே ஏரியாவிலலாம் சாட்சியாக இருப்பீங்க. அப்போ அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீர்கள். எங்கெங்கே? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகமெங்கும் சாட்சிகளாக இருப்போம். இது ஏரியா. சரி, ஏரியா விட்டுரும். அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா சாட்சியாக இருக்கணும். சாட்சியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. அப்போ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரின் பலன் இல்லாமல் உங்களாலும் என்னாலும் சாட்சியாக வாழவே முடியாது. அதுதான் அதில் முக்கியமான செய்தி. இதுதான் முதல் செய்தி. நம்ம இதை விட்டுட்டோம். அல்லது இப்படி யோசிக்கலாம், நீங்கள் ஒருவேளை சாட்சியாக வாழ முடியலை, உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இல்லை, ஆனால் உங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த வசனம் முரண்பாடாக இருக்குது. நம்ம யோசிக்கணும். அதாவது உங்கள் அனுபவம் சரின்னா வசனம் தப்பு, வசனம் சரின்னா உங்கள் அனுபவம் தப்பு, ஒத்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் யோசிங்க, நான் சாட்சியாய் வாழ்கிறேனா இல்லையா என்பதை வைத்து எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, நான் பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் சாட்சியாக வாழவே முடியாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சாட்சியாக வாழ்வதற்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி கற்றுக்கொள்ளும் போது எல்லாமே இந்த சாட்சியாக வாழணுங்கிற காம்பனண்ட்டை விட்டுட்டு சம்பந்தமான ஆனால் மற்ற காம்பனண்ட் நிறைய பிடிச்சிட்டோம். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ன உடனே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரத்துக்கு வரைக்கும் உள்ள போய் அங்கே இருக்கிற வரங்களை பற்றியே அதிகமாக பேச ஆரம்பித்தோம். ஆனால் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, இந்த வரங்களை பற்றி அதிகமாக பேசுகிற கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபைன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பார்க்குற எல்லா சபைகளிலையும் குழந்தை சபை எதுனா கொரிந்து சபை தான். கொரிந்து சபைக்குள்ளே தான் கோஷ்டி பூசல் இருந்துச்சு, கொரிந்து சபைக்குள்ளே தான் விபச்சாரம் இருந்துச்சு, கொரிந்து சபையில் தான் சகோதரருக்குள்ளே கேஸு போட்டு கேஸு கோர்ட்டில் இருந்துச்சு, கொரிந்து சபைக்குள்ளே தான் பவுலுடைய அப்போஸ்தல ஊழியத்தையே கேள்வி கேட்குற கூட்டம் இருந்துச்சு. இந்த கொரிந்து சபைக்குள்ளே மட்டும்தான் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை
பிரச்சனை, பெண்களுடைய கலாச்சார பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கொரிந்து சபைக்குண்டே ஒரு ட்ராக் இருக்கு. இந்த கொரிந்து சபைக்கு உள்ள பேசப்பட்ட அந்த வரங்களை குறித்து நாம் தியானிக்கிற அளவுக்கு மற்ற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாருங்கிறத குறித்து தியானிக்க நாம் மறந்து விட்டோம். அல்லது எது ஈஸியாக இருக்கோ அதை பிடிச்சிக்கிட்டோம். இப்படி சொல்லலாம், அதே பிரியாணியே வச்சுக்கலாமே. இப்போ ஒரு கடையில் நல்லா பிரியாணி நல்லா இருக்குன்னு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் போன உடனே அந்த பிரியாணிக்கு தொட்டுக்க கொஞ்சம் சம்பல், கத்திரிக்காய் கூட்டு, ஒரு ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கு பிரியாணி சாப்பிட போகிறீங்க. அவன் உடனே பிரியாணி வைக்கிற அளவுக்கு சம்பலை வச்சுட்டு சம்பல் வைக்கிற அளவுக்கு பிரியாணி வச்சான்னா அந்த கடைக்கு நீங்கள் திருப்பி போவீங்களா? சார் பிரியாணி காம்போல இது எல்லாமே இருக்குது சார், பிரியாணி இருக்குது, சம்பல் இருக்குது, கத்திரிக்காய் கூட்டு இருக்குது, தப்பில் எல்லாமே இருக்குது. ஆனால் அளவு வித்தியாசப்படுது. எது முக்கியம், எது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வெறும் சம்பளை சாப்பிட்டுட்டு பிரியாணியை தொட்டுக்க முடியாது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருடைய அடிப்படை என்ன அப்படின்னா பலன். என்ன பலன்? எதற்கு பலன்? சாட்சியாய் வாழ்வதற்கு பலன். இந்த பலன்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது டுனாமிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதம். இந்த டுனாமிஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி மிராக்குலஸ் பவர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாகவே அற்புதமான வல்லமை. உடனே நீங்கள் அற்புதம் செய்கிறதுக்கு பேரக்கூடாது, நான் முழுசாக சொல்கிறத நீங்கள் கேட்டுடுங்க. அற்புதமான வல்லமை. என்ன அற்புதமான வல்லமை? இது ஒரு பவர், இது ஒரு ஸ்ட்ரென்த். இன்னும் சொல்லப்போனால் திஸ் இஸ் எ எபிலிட்டி இன் அபண்டன்ஸ். அதாவது என்னால் செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கக்கூடிய திராணிய எபிலிட்டியை கொடுக்கக்கூடியதான் இந்த டுனாமிஸ் அப்படிங்கிற பவர். இந்த டுனாமிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தை டைனமைட்டுங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. டைனமைட்னு என்ன பண்ணுறதோ வெடி வச்சு மலைகளை பாறைகளை தகர்க்கக்கூடிய வார்த்தை தான் டைனமைட். தானாக அது செய்ய முடியாது, ஆனால் அந்த டைனமைட்டை வச்சு செய்ய முடியும். அதே மாதிரி தான் தானாக என்னால் சில காரியங்களை செய்ய முடியாது, அதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் பலன் இருந்தால் தான் செய்ய முடியும். சரி, இந்த வார்த்தையை எங்கெங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி வேகமாக ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லும் பொழுதே அதனுடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். முதல்ல லூக்கா 1ஆவது அதிகாரம் 36ஆவது வசனம் என்ன சொல்லுது? தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக மரியாள்கிட்ட பேசுகிறார். என்ன? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதாவது பரிசுத்த ஆவியினர் உன் மேலே வருவார். உன்னதமானவருடைய பலம், அங்கேயும் பலன், டுனாமிஸ். பரிசுத்த ஆவியானவர், உன்னதமானவர், பலன், டுனாமிஸ் உன் மேலே வரும். வந்த உடனே உனக்கு குழந்தை பிறக்கும். ஒரு கன்னி குழந்தை பெற்றுப்பாளா? அதுக்கு ஒரு பலன். அந்த பலன் மிராக்குலஸ் எபிலிட்டி. அந்த எபிலிட்டி தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இன்னொரு வசனத்தை சொல்கிற மாதிரிலாம் எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் சாராளுடைய கர்ப்பத்தை பற்றி வேதம் சொல்லுது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனால் செத்து போன இந்த கர்ப்பம் அவள் விசுவாசித்த உடனே அவள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்த டுனாமிஸ். அப்போது செத்து போன கர்ப்பம், ஒரு கன்னியின் கர்ப்பம் பலன் அடைகிறது மாதிரி, ஒரு செத்து போன கர்ப்பம் பலன் அடைகிற மாதிரி இந்த ஒரு எபிலிட்டியை கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் டுனாமிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கேஜேவி பைபிளில் 120 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. போய் ஒரு சின்ன வேர்ட் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது? சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. சரி, இந்த சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டினோட நம்ம என்ன நினச்சிட்டோம்? அப்படியே வரங்கள் பக்கமாகவே போயிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் எபிலிட்டி மிராக்குலஸ் அப்படின்னாலே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன எபிலிட்டின்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பலன் வரும். அப்புறம் வந்த உடனே நீ பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவ. ஓ அப்படியா? அந்த பலன் வந்த உடனே பெரிய பெரிய அற்புதம் செய்வ. அப்படியா? அப்படின்னு சொல்ல, பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களை பார்த்த உடனே இவன் கிறிஸ்தவன், இவனை பார்க்கும் பொழுது எனக்கு கிறிஸ்து யாருன்னு புரியுது. எதுக்கோ சாட்சியம் இல்லைங்க. இப்போ நாம் இங்கேருந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடை, நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளை பார்த்த உடனே நீங்கள் ஒரு இந்தியரா அப்படின்னு கேட்கக்கூடிய லெவலுக்கு இருக்குது. அப்போ இந்திய தேசத்தின் கலாச்சாரத்திற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதே மாதிரி இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது என்னை பார்த்த உடனே, ஓ நீ பரலோக ராஜ்யவாசியா, உன்னுடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கா, ஓ நீ இயேசுவினுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்த உடனே, என் வாழ்க்கையை பார்த்த உடனேயே என்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த காரியம்தான் எபிலிட்டி தேவைப்படுது. என்ன எபிலிட்டி? சாட்சியாக இருக்கிற எபிலிட்டி. அற்புதம் செய்கிறதுக்கு அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதில் நம்ம சம்பல் மாதிரி, கத்திரிக்காய் கூட்டு மாதிரி. ஆனால் பொதுவாக மெயின் இம்பார்ட்டன்ட் கீ திங் என்ன அப்படின்னா
நான் தேவனுக்கு சாட்சியாக வாழணும். அதுக்கு எனக்கு பவர் தேவைப்படுது. எதுக்கு? என்னை அடித்த உடனே அவனை பதிலுக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுகிற பலத்தை விட என்னை அடித்தவனை மன்னித்து அவன் மீது அன்பு கூறுவதற்கு எனக்கு அதிக பலன் தேவைப்படுகிறது. எனக்கு செய்த ஒரு காரியம் செய்தவனுக்கு பதில் காரியம் அதே மாதிரி செய்வதற்கு எனக்கு பலன் தேவைப்படலை, அதிலும் சிறந்ததை செய்வதற்கு பலன் தேவைப்படுகிறது. என்னை கொடுமைப்படுத்திய ஒருத்தனை நேசிப்பதற்கு எனக்கு பலன் தேவைப்படுகிறது. என்னால் மன்னிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் மன்னித்து அன்பு கூற முடியும் என்று சொல்வதற்கு பலன் தேவைப்படுகிறது. வரத்திற்காக அற்புதம் செய்வதற்கு பலன் தேவைப்படுவதை விட கனி தருவதற்கு எனக்கு பலன் தேவைப்படுகிறது. என்னால் இன்னும் அதிகமாக மன்னிக்க முடியும், என்னால் இன்னும் அதிகமாக நேசிக்க முடியும், இன்னும் என்னால் அதிகமாக விட்டு கொடுக்க முடியும், இன்னும் என்னால் இன்னும் இந்த கிரட்ஜ் இல்லாமல் வாழ முடியும், ஜெலஸ் இல்லாமல் வாழ முடியும், கோபம் இல்லாமல் வாழ முடியும், விட்டு கொடுத்து வாழ முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது யாருப்பா நீ, உனக்கு எங்கிருந்து இந்த பலன் கிடைச்சது, எப்படி இப்படி மன்னிக்கிற, எப்படி இப்படி நேசிக்கிறேன்னா, சார் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலத்தினால நான் நேசிக்கிறேன் சார். ஓ, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா? ஓ, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளா? ஆமாம் சார், நாங்கள் இயேசுவின் பிள்ளை, இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். இப்படித்தான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்மிலே மேனிஃபெஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி சாட்சியாக இருக்கத்தக்க தேவன் பலம் தரும்படி நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது எங்களுடைய எருசலேமில் தேவ பக்தியுள்ள ஜனங்கள் நிறைந்த அந்த இடத்துல, எங்களுடைய யூதேயாவில் நாங்கள் வாழ்கிற பகுதியில், எங்களுடைய சமாரியா ஒருவேளை எங்களுக்கு பிடிக்காத இல்லை எங்களுக்கு முன்னால் பிடிக்காமல் இருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே, உலகத்தில் புறஜாதியாக இருக்கிறவங்க மத்தியில் எல்லா இடத்துலையும் நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு நீர் பலன் தரும் ஆண்டவரே. எங்கள் எருசலேமில் எங்கள் குடும்பத்தில் அப்பா வெளியில் சாட்சியாக இருக்கிறது எளிது ஆண்டவரே. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இவன் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவின் பலம் அதாவது பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை உடையவன் என்பதை புரிந்து கொள்ளத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.